அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம். காஞ்சி மகாபரிவா சன்னதியில் பண்டிதர்கள் முதல் பாமரர்கள் வரை பல பேர் வந்துருக்கா. பல பேருக்கு பலவிதமான அனுபவங்கள். ஒவ்வொரு அனுபவமே ரொம்ப ஒரு அமானுஷ்யமாக இருக்குது, ஒரு அதிசயமாக இருக்குது, ஒரு நெகிழ வைக்கிறாப்பில் இருக்குது. எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி இல்லாமல் அருள் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்களை பார்த்துன்னு வரும். அதில் சில பேரோட அனுபவம்லாம் நமக்கு ரொம்பவே ஒரு வியப்பாக இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு பார்க்கலாம். யுஜீனியா போர்கினி அப்படின்னு ஒரு இத்தாலி நாட்டு பெண்மணி. அவள் தென் அமெரிக்காவில் ஒரு பெரிய டூரிஸ்ட் கைடாக இருக்கிறவா. இவாளுக்கு மதுரையில் ஒரு ஃப்ரெண்டு, இந்தியாவில் ஒரு பரிச்சயம் உண்டு. மதுரையில் ஒரு ஃப்ரெண்டு, நெருங்கின நண்பர். அந்த நண்பரோட அறிமுகத்தினால என்ன பண்ணால் பெரியவாளை பற்றி கேள்விப்பட்டா. அந்த நண்பர் பெரியவாளை பற்றி சொன்ன, பேர்பட்ட ஒரு மகான் இருக்க, நீங்கள் அவசியம் தரிசனம் பண்ணும் அப்படின்ட்டு. அதனால் இந்த யுஜீனியா என்ன பண்ணால் பெரியவாளை பார்க்கறதுக்காக வந்தா. பெரியவா அப்போ இளையாத்தங்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதே பார்க்கறதுக்கு வந்தா. இந்த பார்த்ததை அவள் எப்படி வர்ணிக்கிறா அப்படின்னா, நான் லைஃப்பில் நாம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததே கிடையாது. ஐ ஹவ் நெவர் சீன் சச் அன் எக்ஸ்ட்ராடினரி பீயிங் அப்படிங்கிறா. இது மாதிரி ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது பெரியவாளை. எதன பெரியவாளோட ரூபத்தையே சொல்கிறா. பொதுவாக நாம் மனுஷா அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற இந்த மனுஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி நாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ் அண்ட் பிளட்ல இருக்கிற கையை காலு மூக்கு நாக்குலாம் இருக்கிற ஒரு பாஞ்ச பௌதிகமான சரீரத்தை தான் நாம் மனுஷன் அப்படிங்கிற வார்த்தையினால அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஆனால் இதே அர்த்தத்தை அவருக்கு நாம் சொல்ல முடியுமோ? பொருந்தவே பொருந்தாது. ஆனால் பார்த்தா நம்மளை மாதிரி ஒரு மனுஷ சரீரம் மாதிரி இருக்குது. ஆனால் அது நிச்சயமாக நம்மளை போல ஆர்டினரியாக ஒரு விஷயம் இல்லை, பாஞ்ச பௌதிகமான ஒரு சரீரமாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படி அவளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அவரை எப்போ பார்த்தாலும் சரி, நினைச்சாலும் சரி, அவரை ஒரு மனுஷனாவே என்னால் நினைக்க முடியல, ஒரு மனுஷ உருவமாக பார்க்க முடியல. முதல்ல நான் பார்க்கறதே அவர் எப்படி இருந்தேன்னு ஒரு ஒளியா தெரிஞ்சுது. ஒரு ஜோதிஸ் அப்படிங்கிற ஒரு லைட் மாதிரி இருந்தது. அந்த லைட்டை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னர். அந்த அம்மா அவ சொல்றது வேடிக்கையா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஹிஸ் ஹோலினஸ் மெயின்லி மேட் ஆஃப் லைட் அப்படிங்கிறா. அது எப்படின்னா, மெழுகுவர்த்தி ஒளி இப்படி மேலே எங்கேயும் போயிட்டு சின்னதாகி பெருசாயெல்லாம் வருமோ இல்லையோ, அதை மாதிரியே பல சமயங்களில் அவர் பெரியவராகவும் சின்னதாகவும் அரப்பெல்லாம் தெரியறது. ஜோதிஷாவே எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறா. இது என்ன சார், ஒருத்தருக்கு கண்ணுக்கு ஒரு ஆள் ஜோதியா தெரியுமா அப்படின்னா, சாதாரண மனுஷாலா இருந்தால் தெரியாது. இதுதான் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு விட்டாளே. இது மாதிரி நான் ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னால ஒரு వ్యక్தியை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லியிருக்காளே, அது எப்படி ஒளியா தெரிஞ்சதுன்னு. வேத சாஸ்திரங்கள்லாம் அப்படித்தானே சொல்றது. தமசோமா ஜோதிர்கமய அப்படிங்கிறது இருட்டுக்கு அது ஒளியா இருக்குங்கிற. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளை என்ன சொல்றார், அருட்பெரும் ஜோதி தனுப்பெரும் கருணை, அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற தெய்வம் அது தெய்வம் அப்படி எல்லாம் சொல்றார் இல்லையா. இப்படி வேதம் சொல்றதா இருக்கட்டும், சாஸ்திரங்கள் சொல்றதா இருக்கட்டும், மகான்கள்லாம் சொல்றதா இருக்கட்டும், இப்படி எதுவா இருந்தாலும் ஈஸ்வரனை பரபிரம்மத்தை ஜோதி ஜோதி ஜோதின்னே சொல்றது. இப்படி வாக்கியங்களெல்லாம் வார்த்தைகளெல்லாம் சொல்றது இங்கே ஒருத்தருக்கு அனுபவமாவே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் நாம. இவாதான் சொல்றா, எனக்கு ஒரு ஜோதியா தெரியறது, அப்பப்போ அது போயிட்டு போயிட்டுலாம் வராப்புல இருக்கு, பெருசாருது சின்னதா இருக்கு. இது மாதிரி ஒரு விஷயத்தை நான் அதுக்கு முன்னாலேயே பார்த்தது கிடையாது. சரி, இப்படி அது ஒரு ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறதுனால அவரோட ஃபீச்சரை, அதாவது தேக அமைப்பை என்னால் தீர்மானமே பண்ண முடியல. நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னே பார்த்த மாத்திரத்தில் அதுக்கப்புறம் அந்த உருவம் நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுது மனசுல. அதுக்கப்புறம் எப்போ அதை நினைச்சாலும் அவளை நினைச்சாலும் உடனே அதுதான் அந்த ஃபார்மேஷன் வந்து நமக்கு நிற்கிறது. உதாரணத்துக்கு சொன்னா, ஒருத்தரை பார்க்க முடியும்னா குட்டையா இருக்கார், கருப்பா இருக்கார், குண்டா இருக்கார், இல்ல இருக்கிற ஒல்லியா இருக்கார், ஒசரமா இருக்கார், இப்படி எல்லாம் தெரியறது இல்லையா. இப்படி பெரியவாளை பார்த்தா இப்படி என்ன மாதிரி அவரோட உருவ அமைப்பை தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது பண்ணிக்க முடியல.
அது எப்படி ஆயிடுதுன்னா அப்பப்போ மாறிண்டே இருக்கு. வேக்ஸ்ல பண்ணின மாடல் மாதிரி அவர் அப்பப்போ அந்த உருவம் மாறிண்டே இருக்கு. இது எனக்கு ஒரு அதிசயமா இருந்தது. அவர் ரொம்ப நல்ல ஒசரமா இருக்கிறதாவே முதல்ல எனக்கு தோணித்து. அதுக்கப்புறம் நான் இன்னொரு தடவை வந்து பெரியவாளை தரிசனம் பண்ண வரத்தை பார்த்தாக்க திடீர்னு டோட்டலி எனக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சார். அப்போ பார்த்தாக்க சாதாரணமா ஒரு பௌதீக சரீரத்துல அவர் பார்க்கறதே ஒரு சுமார் 5 அடி மதிக்கத்தக்க ஒரு அளவோட ரொம்ப ஒல்லிய சரீரத்தோட இப்படி எல்லாம் இருக்கிறது தான் தெரிஞ்சுது. இப்ப ஏன் இப்படி தெரிஞ்சதுன்னு முதல்ல வரத்தே அந்த ஜோதி சுரூபமா தன்னை வெளிக்காமிச்சுன்னு அந்த பெரியவா இப்போ ஏதோ சுவிட்ச் ஆஃப் பண்றாப்புல அந்த ஜோதியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கா. இப்போ பாஞ்ச பௌதீகமான சரீரம் மட்டும் தெரியறது அப்படிங்கிற. இதுக்கு உதாரணம் எப்படி சொல்றா அப்படின்னா, அந்த பக்தர் உள்ளுக்குள்ள இருக்கிறத ஸ்படிகம் இருக்கு, ஸ்படிகத்துக்கு பின்னால விளக்க வச்சாலும் இந்த பக்கம் அந்த வெளிச்சம் தெரியும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்கு பின்னால விளக்கு வச்சா விளக்கு அப்படியே தான் இருக்கும். கண்ணாடி என்ன கலர்ல இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல தெரியும். பச்சை கண்ணாடியா இருந்தா பச்சை விளக்கு, சேப்பு கண்ணாடியா இருந்தா சேப்பு விளக்கு மாதிரி பெரியவாளும் ஸ்படிகமா இருக்கா. அப்போ ஜோதியா வெளியில தெரிஞ்ச என்னன்னு, உள்ளுக்குள்ள அவளோட அந்த ஆத்ம பிரகாசம் இருக்கே, அந்தராத்மாவா ஜோதி ஸ்வரூபமா இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறதுனால இவாளுக்கு அந்த பஞ்சபௌதீகமான சரீரமே சுத்த ஸ்படிகமா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜோதி தான் வெளியில தெரியுது. சில சமயங்கள்ல அவ வரக்கூடிய இந்த பக்தர்களோட தராதரத்தை யோகீதிய அவ தீர்மானம் பண்ணி சில சமயங்கள சுவிட்ச் ஆஃப் பண்றாப்புல அந்த ஜோதி ஸ்வரூபத்தை மறைச்சுக்கிறாள். அவ மறைச்சுண்டா இப்ப இந்த பஞ்சபௌதிகமான சரீரம் தெரியுது அப்படின்னு அவ சொல்றா. இது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பஞ்சபௌதிகமான சரீரமா தான் பார்த்திருக்கோம். பெரியவா அப்படின்னாலே ஏதோ ஒரு வியக்தி ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ள பார்த்துட்டு மிஞ்சி மிஞ்சி போனா அவ ஒரு பெரிய திருக்கால ஞானி, காஞ்சிகாம கோடி பீடாதிபதிகள், ஒரு பெரிய தபஸ்வி ஞானி, இப்படி எல்லாம் தான் நமக்கு தோணி இருக்கு. அப்ப கூட அந்த சரீரம் மனுஷன், அது ஒரு மனுஷ சரீரங்கிற பாவம் நம்மளை விட்டு போகவே இல்லை. ஆனா இது மாதிரி சில பக்தாளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு அவ முதல்ல பாக்குறதே இது மனுஷ சரீரம் இல்ல, இது ஒரு திவ்யமான வஸ்து, தெய்வீகமான வஸ்து அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. அதனால இவாளை ஒரு மனுஷ பாவத்துக்குள்ள அவளால கற்பனையும் பண்ணி பார்க்க முடியாது, அப்படி எல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. இது யாரோ ஒரு போர்கினிக்கு தான் தெரிஞ்சாளா அப்படின்னர். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கா. அதுவும் பார்த்தேன்னா குறிப்பா மேல்நாட்டுக்காரர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கா. காரணம் அவள்லாம் அந்த சத்தியத்தை தேடுறதுலயும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறது தீராத தாகத்தோட ஒரு முமுட்சுக்களா வந்தவாளுக்கெல்லாம் இது மாதிரி தரிசனம் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. இன்னொரு சமயம் இன்னொரு வெள்ளக்காரர் வந்தார். ராத்திரி பெரியவா உள்ளுக்குள்ள விஸ்ராந்திக்கு போயாச்சு. பெரியவாள்கிட்ட கைங்கரியம் என்ற சில கைங்கரியப்பர்கள் இன்னும் வந்தவாள்ல 2 பேர் அங்க உட்காந்துன்னு வெளியில உட்காந்துருக்கா. ஒரு கார் வந்தது. கார்லேருந்து ஒரு வெள்ளக்காரர் வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், இதுதானே சங்கராச்சாரிய இருக்கிற இடம்? ஆமா அப்படின்னு. நான் இமீடியட்டா இப்ப அவரை பார்க்கணும் அப்படின்னு கைங்கரியம் என்றவர் சொன்னார். இத்தனை நேரம் கார்த்தாலேருந்து தரிசனம் கொடுத்துட்டு இப்பதான் ரெஸ்ட்டுக்கு போயிருக்கா, இப்ப பார்க்க முடியாது, அகாலம் ஆயிடுத்து, நீங்க கார்த்தால வாங்கோ, கார்த்தால பார்க்கலாம் அப்படின்னு. அந்த ஆளு சொன்னார், இல்ல நாளைக்கு நான் ஊருக்கு போயாகணும், எனக்கு இப்பயே பார்க்கணும் அப்படின்னு. இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு இவ சொல்லின்னு இருக்கா. இப்படி இவா 2 பேரும் வாக்குவாதம் நடந்துக்கிட்டே உள்ளேந்து கையை தட்டினா கூப்பிட்டா. இந்த கைங்கரியம் என்றவர் உள்ளுக்குள்ள போனார். போனோன்னு பெரியவா கிட்ட என்னை பார்க்க யாரன்னு வந்திருக்காளா அப்படின்னு. இந்த கைங்கரியம் என்றவர் பார்த்தார். வந்திருக்கிற வெள்ளக்காரனா இருக்க. இந்த வெள்ளக்காரெல்லாம் வந்தா பல மணி நேரம் உட்காந்துன்னு மெடிடேட் பண்ணிட்டு உட்காந்துன்னு இருப்பா. பெரியவாளு சிவனேன்னு தாப்புல பிசாத உட்காந்துருப்பா. இல்லையா ஏதானும் கேள்வியெல்லாம் கேட்டு தொலைச்சுட்டே இருப்பா. இப்படி ஏதானு காரியம் நடக்கும். அதனால பெரியவாளை படுத்துக்க போயாச்சு ரெஸ்ட்டுக்குன்னு, அவளை திருப்பி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எல்லாம் வெளியில ஒருத்தரும் இல்லை அப்படின்னு இவராவே இந்த விஷயத்தை உண்மையை மறைச்சு சொன்னார். பெரியவா இல்லை, வெளியில பேச்சு குரல் கேட்டுதே அப்படின்னு. இந்த பேச்சு குரல் கேட்டுது, அதோ இங்க பெரியவாள்கிட்ட எப்பொழுதும் வந்தா தரிசனத்துக்கு வந்தாலே எப்பொழுதும் வரவாதான் இருக்கா அப்படின்னு 2-3 பேர் ரெகுலரா வரவாள் பேர் சொன்னார். அதுல நாகலட்சுமி அப்படின்னு இந்த நாகலட்சுமி வாழலாம் தான் இருக்கா அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, நாகலட்சுமி இருக்காங்கிற, நான் ஆம்பளை குரல்லாம் கேட்டுது அப்படின்னு. பெரியவாள்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சு ஒருத்தராலையும் ஒன்றும் ஜெயிச்சுட்டே வர முடியாது. அது எப்படி சத்திய வஸ்துவோ அங்க ஒளிவு மறைவே கிடையாதோ, சுத்தஸ்படிகமோ, அதே போலதான் நம்மளையும் பண்ணிவிடுவா. நாமளும் அப்படி ஏதானு அங்க போய் மறைச்சு கரைச்சு ஏதானு பண்றதுக்கு பார்த்தோம்னா அங்க ஒன்றும் எடுபடாது. கடைசியில நம்மள உண்மையை கறக்கிற வரைக்கும் விடமாட்டா. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டோம்னா அவரால் என்ன பண்றதுன்னு தெரியல கைங்கரியம் பண்றவருக்கு. ஆமா, ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு. அப்ப அவர் அங்க உட்கார சொல்லு, நான் வரேன் அப்படின்னு விட்டா. சரியா போச்சா? இவர் வழியில வந்த உட்காந்துக்கோப்பா அப்படின்னா அந்த அளவு உட்காத்தி வச்சா. பெரியவா வந்தா. வந்தவா
அந்த ஆளுக்கு பக்கத்துல வந்து எய்தாப்புல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த ஆளு ரொம்ப சந்தோஷமா தரிசனம் பண்ணிட்டார். உடனே என்ன பண்ணார், எய்தாப்புல உட்காண்டார். சித்த நேரம் கண்ணை மூடிந்து உட்கார்ந்துட்டு பார்க்கிறவர், பெரியவாளை அப்படியே தியானிக்கிறவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி சிலுத்துன்னு ஏந்துன்னவர் பெரியவாளை தொடரத்துக்கு போறார். உடனே கூட இருக்கிறவர் என்ன பண்ணார், அந்த தர்பாசனத்தை வச்சு அவர் மேல பற்றாத இருக்கும் தொற்றாத இருக்குமே அப்படி குறுக்க வச்சு தடுத்தார். உடனே இந்த தடுக்கிறவரை கைங்கரியம் பண்றவரை அந்த வந்த வெள்ளக்கார சொன்ன, தடுக்காத தடுக்காத, நகரு நகரு அப்படின்ட்டு, மறைக்காத மறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்ட, டோன்ட் யூ சீ த லைட், டோன்ட் யூ சீ த லைட் அப்படின்னு, நீ பார்க்கலையே அந்த வெளிச்சத்தை, நீ பார்க்கலையே அந்த வெளிச்சத்தை அப்படின்னு. கைங்கரியம் பண்ணி, நாங்கள் தானே இந்த வெளிச்சத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம், நீ தானே புதுசா வந்திருக்க, பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவரை பதில் சொல்லின்னு இருக்காரு. அப்புறம் இவர் தானே இந்த பால் பிரண்டன் சொன்ன சங்கராச்சாரியர், ஆமாம் இவரே தான், சாட்சாத் இவரே தான் அப்படின்லாம் சொன்னா பரம சந்தோஷம். அவர் உடனே உத்தரவு வாங்கிட்டு கிளம்பி போயாச்சு. பெரியவாளும் கிளம்பி உள்ளுக்குள்ள போயாச்சு. போறதே இந்த கைங்கரியம் பண்றவர்கிட்ட கேட்டா, அவன் நீ என்ன பண்ணினா, அவன் என்ன அவன் உங்ககிட்ட சொல்லியிருந்தான், ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருந்தாள் அப்படின்னு. இல்ல அவன் மேல போட்டுருப்பான்னு தடுத்தேன், அவன் மறைக்காத மறைக்காத அப்படின்னு சொன்னான். வேற என்ன சொன்னான்னு, இல்ல டோன்ட் யூ சீ த லைட், டோன்ட் யூ சீ த லைட்னு கேட்டான் அப்படின்னு. நீ அந்த வெளிச்சத்தை பார்க்கலையா, அந்த ஒளியை பார்க்கலையான்னு கேட்கறான் என்ன அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு பெரியவா சிரிச்சா. உடனே இந்த கைங்கரியம் பண்றவர் சொன்னார், யாரோ முன்ன பின்ன தெரியாதும் புதுசா வரவனுக்கெல்லாம் அந்த பல்பை போட்டு காமிக்கிறா, பெரியவா வெளிச்சத்தை காமிக்கிறா, நாங்களாம் இங்கேயே இருக்கோம், தினம் பார்த்துனுக்கோம், எங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இந்த பல்பை போட்டு காமிக்கப்படாதோ, வெளிச்சத்தை காமிக்கப்படாதோ, நாங்களும் தான் தரிசனம் பண்ணிப்போமே அப்படின்னு. இது சொன்னோன்னு பெரியவா உடனே, உங்களுக்கெல்லாம் காமிச்சுட்டாக்க அப்புறம் எனக்கு யாரு சாப்பாடு போடுவா, துணி துவச்சு போடுவா, நான் சொல்ற வேலையெல்லாம் செய்வா, கைங்கரியம் பண்ணுவா அப்படின்னா உள்ளுக்குள்ள போயிட்டா. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போர்கினி அம்மா என்ன சொன்னா, நான் பார்க்கறதே ஜோதி ஸ்வரூபமா தான் பார்த்திருக்கேன், அப்புறம் இன்னொரு தடவை வந்து பார்க்கறதே தான் இந்த பாஞ்சபௌதிக சரீரத்தை பார்த்தேன். அது எதனால அவர் ஏதோ லைட்டை சுவிட்சை ஆஃப் பண்றாப்புல ஆஃப் பண்ணிட்டு தன்னோட இந்த ஆத்ம பிரகாசத்தை குறைச்சி சாதாரண பௌதிக சரீரத்தை காமிக்கிறார், அதனால பார்க்க முடிஞ்சுன்னு சொல்றா இல்லையா. இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது எப்போ அதுக்கப்புறம் பல நாட்கள் கழிச்சு எங்கேயோ நடக்கிற நிகழ்ச்சி மூலியமா நமக்கு இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பல உண்மைகள் தெரியும் பெரியவா சரித்திரத்துல. இப்ப இவர்கிட்ட கைங்கரியம் பண்ணவர்கிட்ட என்ன சொன்னா, எங்களுக்கும் அந்த லைட்டை போட்டு காமிக்கூட, உங்களுக்கு எல்லாம் போட்டு காமிச்சுட்டா அப்புறம் எனக்கு யாரு என் கூட கைங்கரியம் பண்ணுவா அப்படின்னா, இதுல இருந்தே தெரியறது யாராருக்கு தன்னோட அந்த சொஸ்வரூபத்தை காமிக்கணும்னு நினைக்கிறாளோ அதை சுவிட்சை போட்டு ஆன் ஆஃப் பண்றாப்புல போட்டு திறந்து காமிக்கிறா, வேண்டான்னா மூடிக்கிறா அப்படின்னு தெரியறது. இந்த அம்மாவோட அனுமானமும் அந்த அம்மாவோட அனுபவமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது இப்போ கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி பார்க்கறதே சாதாரண இந்த அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சது, முதல்ல இந்த ஜோதி சுரூபமா பார்க்கறதே இது ரொம்ப டாலா இருப்பார், அது மாதிரி தானே இவளுக்கு ஒரு பிரம இருந்தது, பாவம் இருந்தது. ஆனா இந்த சரீரத்தை பார்த்தாக்க இது ஒரு 5 அடிக்கு சரீரத்தை சாதாரண குட்டையா இருக்கு. இது ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி அப்புறம் தான் தோணித்து, இந்த குருவோட உடம்புங்கிறது என்ன, ஒரு குருன்னா நாம எதை போய் சொல்றோம், அட்டாச் பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு பர்சனாலிட்டியை தானே நாம குருன்னு அட்டாச் பண்ணிக்கிறோம். அது இல்லை. அந்த குருங்கிறது என்ன, அந்த சரீரத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த அம்மா சொல்ற வார்த்தையே என்னன்னு கேட்கலாம். அது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி த டிரான்ஸ்பரண்ட் ரிசிப்டக்கிள் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படிங்கிற. அப்படின்னா ரிசிப்டக்கிள் அப்படின்னா கொள்கலம் அப்படிங்கிறோம், டிரான்ஸ்பரண்ட் கொள்கலமா. அது என்னன்னு அந்த ஸ்பிரிட்னு சொல்றமே, ஆத்மான்னு சொல்றமே, அதை எல்லாருக்கும் தெரியறாப்புல காமிக்கிறாப்புல உள்ள வெளியில ரெண்டும் ஒன்னா தெரியறாப்புல இருக்கிற ஒரு கொள்கலமா இருக்கு. அதாவது அந்த பரபிரம்மத்தோட ஒரு ரூபம்தான் இது, அந்த நிர்குண பிரம்மத்தோட சகுணம் தான் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தை சொல்றதை இந்த அம்மா தன்னோட லாங்குவேஜ்ல அப்படி சொல்றா, தான் புரிஞ்சின்ற அளவுக்கு. இதை நான் வெறுமனை சொல்லல, இது என்னோட டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறா. அதுதான் அந்த பெரியவா அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு వ్యక్తి அப்படின்னு. நமக்கு இதெல்லாம் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா நாம பார்த்த பெரியவா சாதாரணமா ரொம்ப லௌகீகமா நம்மள மாதிரி ஒரு மனுஷடா வச்சுட்டு, அவருக்கு கண்ணு தெரியாத மாதிரியும் காது கேட்காத மாதிரியும் தடுமாறுற மாதிரியும் வச்சுட்டு, ஒரு கழவர் மாதிரி, ஒரு மடாதிபதி மாதிரி, சன்னியாசி மாதிரி இப்படி இல்லாம தான் பார்த்துருக்கோம். நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா அவள்கிட்ட எதிர்பார்த்ததும் என்னென்ன ரொம்ப சாதாரணமான விஷயமா நமக்கு ஏதோ கல்யாணமானும் குழந்தை பிறக்கணும்
வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் வேணும், இது மாதிரி ஒரு லௌகிக ஆசையில தான் போயிருந்தோம். அப்படி இருக்கிற நமக்கு யாரோ ரொம்ப ஒரு வேதாந்த ரீதியா பெரியவாளெல்லாம் டிஸ்கிரைப் பண்றா அப்படின்னா நம்மளால முதல்ல நம்புறது கூட சிரமமா இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் இதான் உண்மை. இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க கேட்க தான் நமக்கு பெரியவாங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். ஓரளவுக்கான நமக்கு அது என்ன அப்படிங்கிறது ஒரு அனுமானத்துக்கான வரும். அப்படி ஸ்படிகம் போல அவ இருக்கா. அந்த உள்ள இருக்கிற வழி அது வெளியில காமிக்கிறாப்புல இருக்கு. அதுதான் அனுபவத்துல கண்டுண்டது. அதுதான் குருங்கிறது அப்படின்னு. அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா அவ சொல்றதே சொல்ற, நம்ம மனசு மட்டும் கொஞ்சம் ஆடாத அசங்காத ஒரு இடத்துல ஸ்திரமா இருந்துடுத்துனா, அதாவது என்ன அப்படின்னு ஒருமுகப்பட்டுடுத்துனா, கான்சென்ட்ரேஷன் வந்து கொடுத்துனால் அப்ப குருங்கிற ஒருத்தரை இப்படி எல்லாம் பார்க்கலாம். அப்படி அவ இருக்கிறதுனால, ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறதுனால அவளை சுத்தி பல மைலுக்கு அந்த சூழலே ஒரு விசேஷமா இருக்கும். அங்க என்ன இருக்கும்? அமைதி இருக்கும், சாந்தம் இருக்கும், இது நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறத நாம உணரலாம். இப்படி ஒரு அமைதியான சாந்தமான சூழ்நிலையை நாம பார்த்தாலே, எக்ஸ்ட்ராடினரியா ஒரு சூழ்நிலையை பார்த்தாலே நம்ம அதை வச்சுட்டே அனுமானம் பண்ணிக்கலாம். இங்க யாரோ ஒரு மகான் இருக்கார், நிச்சயம் இந்த இடத்துக்குள்ள ஒரு மகான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கலாம். அந்த மகான் இருக்கிற இடத்துல இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையும் நாம உணரலாம். இல்லை இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை இருக்கிற இடத்துல ஒரு மகான் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணலாம். அப்படின்லாம் அவ ரொம்ப வர்ணிச்சுன்னு போறா. இதை நாமளும் உணர்ந்திருக்கோம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு வைப்ரேஷன் இருக்கு சார், வைப்ரேஷன் இருக்கு சார் அப்படிங்க சில இடங்கள்ல பொறுத்து. என்ன வைப்ரேஷன்? இதான் அது. அந்த சன்னதியில பார்த்தா ஏதோ ஜனங்கள்லாம் வராப்புல இருக்கு, போறாப்புல இருக்கு, ஒரே ஒருத்தர் பேசுறா, ஒருத்தர் அழறா, சிரிக்கிறா, என்னெல்லாமோ நடக்கிறது. எத்தனையோ ஒரே அமக்களப்படுறாப்புல இருந்தா கூட இது அத்தனை மீறி ரொம்ப விசித்திரமா ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்த அங்க நாம உணர முடியறது. அந்த சந்நிதியில இருக்கிறதே நம்மளோட மனசே எங்க போச்சுன்னு தெரியல. மனசுங்கிற ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நமக்கு ஒரு க்ஷணகாலத்துக்கான ஏற்படுறது. அப்படி மனசுங்கிறதே அங்க போயிடுறதுனால அப்போ டைம் போறது தெரியல, நமக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, மணி ஆனது தெரியல. அங்க நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வந்து என்னமோ நடந்தா கூட அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே ஒரு பெரிய இம்பாக்டே இருக்காது. ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம ஒரு சாட்சி மாத்திரம் மாதிரி இருப்போம். ஏன் அப்படின்னா, இருக்கிறதுலே பெரியதான ஒரு விசித்திரத்தை, அந்த நிர்குண பிரம்மத்தை இப்படி சகுணமா பார்த்து நாம அனுபவிக்கிறதுனால மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இல்லாத போய்டுறது, அதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டா இல்லாத போய்டுறது. அப்படின்னா இது தெரியுது. அங்க டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, இந்த உலகத்துல சொல்ல மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பதார்த்தங்களும் நமக்கு தெரியல, இதெல்லாம் ஒரு லட்சியம் இல்லாத இருக்கு. அப்படின்னா இது எதனால? அது பரபிரம்மங்கிறதுனால. அந்த பரபிரம்மத்தை எப்போன்னு அது அந்த உள்ளொளியை நமக்கு காட்டி ஆட்கொள்றதே நமக்கு கிடைக்கிறது. அது அவாவா பக்குவத்துக்கு ஏத்தாப்புல அது கிடைக்கிறது அப்படின்னு இந்த வர்ணிக்கிறான். அவளுக்கே இன்னொரு ரொம்ப ஒரு மிராக்கிள் ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, காரனோடை அப்படிங்கிற ஒரு இடம். இந்த காரனோடையில பெரியவா எஸ்வி சுப்பையா அப்படிங்கிற அவரோட தோட்டத்துல இருந்தா. அந்த கேம்ப்ல இருக்கிறதே இந்த இந்த பக்தியும் தரிசனத்துக்கு வந்திருக்கா. வந்து 2-3 நாள் அங்க இருந்தா. அப்படி இருக்கிறது ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுத்துன்னா, அந்த இடத்துல ஏதோ கால் தடிக்கி விழுந்துட்டா. கீழே விழுந்தா ஃப்ராக்சர் ஆயிடுத்தோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு காலில் பெரிய பயங்கரமா அடிபட்டாலும் என்னன்னா, அந்த இடது பக்கம் விழாலேந்து அந்த இடது பக்கம் கால் பாதம் வரைக்கும் என்னமோ அப்படியே ஸ்மாஷ் ஆகி கூழாயிட்டாப்புல ஒரு ஃபீலிங். வலின்னா தாங்க முடியாத வலி. என்ன பண்றதுன்னு தெரியல. ராத்திரி முழுக்களும் அந்த வலியை பொறுக்க முடியாது. தன்னோட கையை கடிச்சுண்டு, நாம பல்ல கடிச்சுண்டு எப்படிமா அந்த பல்ல கடிச்சு கூட போறளவுக்கு கையை இறுக்கி கடிச்சுண்டு இவ அந்த சிச்சுவேஷனை தள்ளிண்டே இருக்கா. இது ஏதோ ரொம்ப சீரியஸா ஆயிருக்கு, ஒர்ஸ்டா ஆயிருக்கு அப்படின்னு அவளுக்கு தோன்றது. இதுவோ ஒரு பெரிய வனாந்திரம் மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு மனுஷ நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கு. அங்க ஒரு டாக்டரா, ஃபெசிலிட்டியா, ஆஸ்பத்திரியா ஒன்னும் இருக்கிறாப்புல தெரியல. இப்படி என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாத இவ தவிச்சுன்னு இருக்கா. வலியும் பொறுக்க முடியாத. இதுக்கு மேல மறுநாளைக்கு கிளம்பி இவ யூரோப்புக்கு போயே ஆகணும். ரொம்ப முக்கியமான வேலை, அவசியமா போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். இதுவானா இப்படி இருக்கு உடம்பு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி தவிச்சுட்டே இருக்கிறதே இவளுக்கு திடீர்னு என்ன பண்ணா, ஒரு இந்த பைபிள் வாசகம் ஞாபகம் வந்தது. அவ பிறவியில ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால தங்களோட வேதமான அந்த பைபிள்லேருந்து ஒரு வாசகம் வச்சனம் ஞாபகம் வந்தது. அது என்ன அப்படின்னு அந்த பைபிள் வாசகத்தையே அவ கோட் பண்றா.
இந்த பைபிள் வாசகம், with his wings the Lord will cover, under his feather you will be safe அப்படிங்கிறது இந்த பைபிள் வாசகம். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆண்டவன் தன்னோட இறகுனால ஒன்ன அப்படியே அணைச்சுக்கிறார். அவரோட அந்த இறகுகள்னால நீ அணைக்கப்படுறதுனால, அதுக்குள்ள இருக்கிறதுனால நீ சௌக்கியமா இருக்க, சுகமா இருப்ப அப்படிங்கிறது அந்த பைபிள் வச்சனம். இதுதான் இவாளுக்கு ஞாபகம் வந்தது. இப்படி சிச்சுவேஷன் ரொம்ப ஒர்ஸ்டா இருந்து, தனக்கு என்ன ஆயிருக்கு ஏது ஆயிருக்கு அப்படின்னு இருந்து வலி தாங்க முடியாத இருக்கிற சிச்சுவேஷன்லயும் இந்த வேத வாசனம் மனசுக்கு வந்ததுனால, சரி நம்மளும் இந்த பெரியவாங்கிற அந்த அருள் வலைக்குள்ள இருக்கும். அவ அருள் சக்தி நம்மள மூடின்னு இருக்கு. அதனால நாம நினைக்கிறாப்புல ஒன்றும் ஆகாது, இது ஏதோ சரி ஆயிடும் அப்படிங்கிறாப்புல தன்னைத்தானே மனசை ஒரு விதமா சமாதானப்படுத்த, கிட்டத்தட்ட வெடிகார்த்தால சமயத்துல இந்த அம்மாக்கு அசதியில தூக்கம் வந்தது. தூங்கி போயிட்டா. ஒரு வழியா தூங்கியாச்சு. எத்தனை நேரம் தான் யோஜனை உண்டு, எத்தனை நேரம் தான் நாம பல மீண்டு கவலைப்பட்டு இருக்கிறது. நேராக தானே சோர்ந்து போறதே, கலப்பு ஏற்படுத்தே ஒரு தூக்கம் வந்துடுறது இல்லையா? அது மாதிரி தூக்கம் வந்தது. அந்த தூங்கி ஏந்துட்டு திடீர்னு ஏந்துண்டா. அப்புறம் முழிச்சுண்டா. ஏந்துண்டாக்க ஆச்சரியம் என்னென்ன, சர்வ சகஜமா ஏந்துண்டா. இந்த அம்மா தன்னோட காரியத்தெல்லாம் முடிச்சுண்டு நேர பெரியவாள்கிட்ட சன்னதிக்கு போறா. அங்க போய் எப்பொழுதும் இப்படி கால் மேல கிராஸ் லெக் போட்டுன்னு, கால் மேல கால் போட்டுன்னு உட்காந்து தரிசனம் பண்ற வழக்கம். இன்னைக்கும் போனா அதே மாதிரி கால் மேல காலை போட்டுன்னு தரிசனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. தரிசனம் பண்ணிட்டு உட்காந்தா அப்பதான் தெரிஞ்சது ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கு. எப்படி இது சர்வசாதாரணமா ஆச்சுன்னு தெரியல. ராத்திரி முதல் நாள் விழுந்து அப்படி வலி தாங்க முடியாத இருந்தது, இப்ப என்ன ஆயிடுத்து, சர்வ சகஜமா ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வாக்கியத்துல சொன்னது, அந்த ஆண்டவனோட சிறைக்குள்ள நாம இருந்தோம்னா, அவரோட அருள் வலைக்குள்ள இருந்தோம்னா நமக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொன்னது ரொம்ப சர்வ நிதர்சனமா ஆச்சு, என்னோட அனுபவத்துக்கு வந்தது அப்படின்னு அந்த அம்மா தன்னோட பெரியவாள்கிட்ட தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றா. அப்ப சொல்லிட்டு சொல்றா, இப்ப ஏற்பட்ட ஒரு குரு இருக்கிறதே, அவரோட நாம பக்தாள்னு அவரோட அந்த விங்குக்குள்ள இருக்கிறதே, நாம ஏன் கவலை பண்ணோம், நமக்கு என்ன கஷ்டம் வரப்போறது, சிரமம் வரப்போறது அப்படின்னு சொல்றா. இப்படி அவ சொல்ற இந்த தைரியம் எல்லாம் தான் நமக்கும் ஒரு மருந்தா இருக்கு. அதனால எல்லாருக்கும் மனுஷான்னா பல சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரத்தான் வரும். அதுக்கு ஒரு அருமருந்தா என்ன இருக்குன்னு பெரியவாங்கிற ஒரு மருந்து இருக்கு. அருமருந்து ஒரு தனி மருந்து, அம்பலத்தை ஆடும் மருந்து அப்படின்னு ஒரு மகான் பாடுறாரு. வைத்தீஸ்வரன் அப்படின்னு பேரு, பேஷஜம் விஷக் அப்படின்னு வேதமும் சொல்றது. அவரே மருந்தான், அவரே டாக்டராம். மற்ற இடத்துல டாக்டர் வேற மருந்து வேற. டாக்டர் சொன்ன மருந்து சாப்பிட்டாதான் வைத்தியம் பலிக்கும், குணமாகும். ஆனா இங்க என்ன, அந்த ஈஸ்வரனே மருந்தாவும் இருக்கு, டாக்டராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட வைத்தீஸ்வரன பெரியவாளை நாமும் வழிபட்டு நம்மளோட வினைகள்லாம் களைய பெறுவோம். அப்படி இருக்கிற பெரியவாளோட வைபவத்துல தொடர்ந்து நாம அனுபவிக்கலாம்.